அக்பர் பீர்பால் கதையில் இன்னைக்கு காகத்தின் எண்ணிக்கை அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் பீர்பாலும் அக்பரும் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பொறாமைனே சொல்லணும். அரசர் எப்போ பாரு எதுக்கு ஒரு தீர்வு வேணும், எதுக்கு ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னாலும் பீர்பாலையே சார்ந்து இருக்கிறாரு. ஏன் நம்மளை கேட்க மாட்டேங்கிறாரு? நம்மகிட்ட என்னதான் விவாதம் எல்லாமே கலந்து ஆலோசித்தாலும் இறுதியில் பீர்பால் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி மன்னர்கிட்ட நம்ம எல்லாம் கேட்டே ஆகணும்னு எல்லாம் கூடி முடிவெடுத்திருந்தாங்க. அரசபை கூடினதும் அமைச்சர்கள்லாம் போய் அரசர் அருகில் நின்று, அரசே எங்களுக்கு இதுதான் பிரச்சனை, நீங்கள் எல்லாத்துக்கும் பீர்பாலையே சார்ந்திருக்கீங்கன்னு சொன்னதும் அரசர் சிரிக்கிறார். என்ன அரசே, நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களோட மனக்கசப்பை சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்களே, இவ்வளோதானா எங்களுக்கான இங்கே இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரசர் சொல்கிறாரு, எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. பீர்பாலோட திறமைகளும் அவரோட அறிவும் தான், அவரோட சாதுத்தியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உண்மையாலுமே பாராட்டத்துக்குரிய விஷயம். அது எப்பவும் மிகச்சரியாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவரை நோக்கி நான் எல்லா விஷயங்களையும் கேட்குறேன்னு சொல்கிறார். இது உங்களுக்கு புரிகிறது மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் அரசபையில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசபையெல்லாம் கூடிடுச்சு. சில விஷயங்கள், நாட்டு விஷயங்களை பற்றி விவாதித்து பேசி முடித்ததும் அரசர் திடீரென்று அமைச்சர்களெல்லாம் பார்த்து, அமைச்சர்களே, நமது நாட்டில் எத்தனை காகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறார். என்ன அரசே கேள்வி? நமது நாட்டில் எத்தனை அருவி இருக்குது, எத்தனை ஆறு ஓடுகிறது, எத்தனை மலைகள் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எண்ணிக்கையை கூற முடியும். காகங்களை போய் நாங்கள் எப்படி எண்ணிக்கை கூறுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பீர்பாலை பார்த்து அரசர் கேட்குறாரு, பீர்பால் நீ சொல்லு, நம்ம நாட்டில் எவ்வளோ காகங்கள் இருக்கிறது? மன்னா, 2,50,363 காகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் பதில் சொன்னதும் அங்கிருந்த அனைவருக்குமே வியப்பாக இருந்துச்சு. எப்படி காக்கைகளோட எண்ணிக்கையெல்லாம் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு. ஆனால் அதை தாங்கிக்க முடியாத ஒரு அமைச்சர், பொறாமை கொண்ட அமைச்சர் ஒருவர் எழுந்து, பீர்பால், நீ சொல்லும் எண்ணிக்கையோட அதிகமான எண்ணிக்கை இருந்தால் இப்போ எண்ணி பார்க்கும்போது நீ என்ன பண்ண போகிறாய் அப்படிங்கிற. அமைச்சரே, அப்படியும் கூட இருக்கக்கூடும். கண்டிப்பாக நான் சொன்ன எண்ணிக்கை தான் நம் நாட்டு காகைகள். மீதி அதிகம் இருந்தால் அது வெளியூரிலிருந்து நம்ம நாட்டிற்கு விருந்தாளியாக வந்த காக்கைகளாக இருக்கலாம் என்று சொல்லி அமர்ந்துடுறார். இந்த பதிலை எதிர்பார்க்காத இன்னொரு பொறாமை கொண்ட அமைச்சர் ஒருவர் எழுந்து, நீ சொல்வதை போல் எண்ணிக்கை அதிகமாக இருந்திருந்தால் அது விருந்தாளியாக நம் நாட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீ சொல்லும் எண்ணிக்கையோட குறைவாக இருந்தால் அதற்கு என்ன சொல்ல போகிறாய் பீர்பால் அப்படின்னு கேட்கிறார். அமைச்சரே, நீங்கள் சொல்வதும் சரிதான். இப்பொழுது நம்ம எண்ணி பார்த்ததும் நான் சொன்ன எண்ணிக்கையோட மிக கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாட்டு காக்கைகளும் வெளியூரில் இருக்கும் விருந்தாளிகளை சந்திக்க போயிருக்கும் அல்லவா? அதுங்களும் சொந்த பந்தங்களை பார்த்துத்தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத அனைத்து அமைச்சர்களும் பீர்பாலின் திறமையையும் அறிவையும் பாராட்டவும் முடியாமல், தாங்கள் தோற்று போனதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அக்பர் அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்.